ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ் பொரியல் தான். கோஸ் பக்கத்தில் ஒரே ஒரு பீட்ரூட் இருக்கும். ஆமாம், இன்றைக்கி கொஞ்சம் பீட்ரூட் ஒன்று மீந்துடுச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் போட்டு பொரியல் பண்ணி பார்ப்போம், அந்த காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு தான் சும்மா ட்ரை பண்ணேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். இல்லைனாலுமே நம்ம சும்மா வீட்டில் இருக்க சொல்ல இந்த வீணான காய்கள், அதாவது ஒன்று ரெண்டு மீந்த காய்கள்லாம் போட்டு மொத்தமாக பொரியல் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது தான். எண்டில் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். கோஸ் ரொம்ப பொடியாக அந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பீட்ரூட் கூட நான் கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப் சொல்கிறேன். சின்னதாக பொடி பொடியாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதிலிருந்து திருப்பி ஒரு நீட்டு வாக்கலையும் அதை அப்படியே க்ராஸாக திருப்பி கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு நல்லா பொடி பொடியாகவே உங்களுக்கு பீட்ரூட் வரும். இது கட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். சில பேர் பீட்ரூட் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது முதல்ல கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா அந்த வெஜிடபிள், அது இல்லாமல் நீங்கள் கட் பண்ணுறது பொடியாகவே வராது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் நல்லா பொடி பொடியாக வரும். மோஸ்ட்லி பீட்ரூட்டோட எந்த வெஜிடபிள் போட்டாலும் அது கலரும் சேஞ்ச் ஆகிடும். கோஸும் அப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகி தான் நம்மளுக்கு பொரியல் கிடச்சிது. பட் ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த காரமும் ரொம்பலாம் சேர்க்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகா மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோன்னா இன்னும் கலர் ரொம்ப மோசமாகிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி சேர்க்காம நார்மலாக தான் சேர்த்துருக்கோம். சைட் பை சைட் ரைஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நார்மல் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம தாளிப்புக்கு போடுவோம்ல, கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, அது நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி அஞ்சரைப்பட்டியிலே சில பேர் வச்சுருப்பீங்க. நானும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். சில பேர் தனியாக வச்சுருப்பீங்க. ஸோ அது உங்களுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி அஞ்சரைப்பட்டியிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தாளிக்க போட ஈஸியாக இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் தனியாக ஸ்டோர் பண்ணுறத விட அதுலேயே இருந்ததுன்னா ஈஸியாகவே இருக்கும். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு லைட்டாக தாளிப்பு முடிஞ்சோடனே அது கூட இந்த பீட்ரூட்டும் இந்த கோஸும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். கொஞ்சம் நேரத்துக்கு எண்ணெயிலே வதங்கட்டும். ஏன்னா அந்த கோஸில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறமா நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அதை பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காய் வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ரெண்டுத்தையுமே நல்லா நீங்கள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணோன்னா லைட்டாக சால்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அந்த காரமே போதும் அப்படின்னா விட்டுடலாம். இல்லை கொஞ்சம் ஸ்பைசி வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது, டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ இந்த டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்லாவே இருந்தது இந்த ரெண்டு காம்பினேஷனுமே. கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி குக் பண்ணியிருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். நான் மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்கேன்னா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நல்லாவே நீங்கள் வதக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கிட்டு அதில் காயில் இருக்க தண்ணி கொஞ்சம் வெளியே வரும். அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு குக் பண்ணி வச்சுக்கலாம். லன்ச் டைமில் பக்கத்தில் பால் காய்ச்சிட்டு இருக்கேன். என்னடா அப்படின்னு யோசிக்காதீங்க, பசும்பால் வாங்குகிறேன் நான். ஸோ அது லன்ச் டைமில் தான் வரும். அப்போயே நம்ம வாங்கி காசி வச்சிட்டோன்னா கெட்டு போகாது. 2-3 தடவை நீங்கள் காசி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாவே சுண்டிடும். ஸோ நல்லா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு பால். அவ்வளோதான். இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி மூடி அடிச்சிடலாம். இல்லை ஓப்பன்லேயும் வச்சுமே நம்ம குக் பண்ணலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. தண்ணி ஊற்றுறதா இருந்தால் தண்ணி பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா காய் டேஸ்ட் இருக்காது. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரசத்தோட இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அன்றைக்கி நான் ரசம் தான் செஞ்சுருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.